ஹலோ அண்ட் ஹாய் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் எப்படி போச்சு அப்படின்னு தாங்க நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காலையில் பையனுக்காக ஸ்கூலுக்கு போகணும், அதுக்காக ரொம்பவே அவசரமாக எல்லா வேலைகளையுமே பார்த்து பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் லெமன் கிராஸ் லீவ்ஸ், அதுக்கப்புறமா கொஞ்சமாக கறி லீவ்ஸும், அதுக்கப்புறமா ஒரு சின்ன பீஸ் எலுமிச்சம்பழம் போட்டு நான் தண்ணி காய்ச்சி குடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா நிலக்கடலை நைட்டே ஊற வச்சுருந்தேங்க. அதையும் பையனுக்காக 10 மணிக்கு, அதாவது ஸ்நாக்ஸ்க்கு கொடுத்து விட்றதுக்கு அதையும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா பால், இதில் கொஞ்சமாக பெப்பர், அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் கலந்து தான் எப்போவுமே நான் காஃபி காய்ப்பேன். அந்த மாதிரி நான் காய்ச்சி எடுத்துக்கிட்டேன். அதாவது பிள்ளைங்களுக்கு சளி பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது கொஞ்சம் ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸாக இருக்கும், அதுக்காகத்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொடிச்ச கோதுமை, அது கூடவே கொஞ்சமாக சிறுபயிறு, கொஞ்சமாக வெந்தயம், அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம். இந்த சிறுபயிறு அதுக்கப்புறமா பொடிச்ச அந்த கோதுமையை நைட்டே நான் ஊற வச்சு, அதாவது நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன். அப்போ தான் காலையில் எழும்பி சமைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி தாங்க ஒவ்வொரு வேலைகளையுமே பார்த்து ஸ்பீடாக பண்ணிக்கிட்டே இருந்தேன். நீங்கள் எப்படி காலையில் உங்களுக்கு ரொட்டீன் போகும் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சாதத்துக்காக தண்ணியை நான் வச்சாச்சு. ஸோ அரிசி வேறு நான் கோர போட்டிருந்தேங்க. ஸோ அப்போ வேகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது நம்ம தோட்டத்திலே காய்ச்ச கீரை தாங்க. இதை முந்தின நாள் நைட்டே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா படப்படா இந்த கீரைகளையெல்லாம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி பருப்பு போட்டு தாங்க குழம்பு வச்சேன். ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. அதுக்காக நான் என்ன போட்டேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். பருப்பையும் முந்தின நாள் நைட்டே நல்லாவே வாஷ் பண்ணி அதை கூரை போட்டிருந்தேன். அதுக்கு கூட இந்த பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் இந்த கீரை, தக்காளி, வெங்காயம், அதுக்கப்புறமா பூண்டு, இஞ்சி இதெல்லாமே சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துட்டு அரைச்ச மசாலாவையும் எடுத்து ஊற்றி இந்த மாதிரி தாளித்து எடுத்தால் சூப்பரான பருப்பு கடையில் சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. அதுக்கப்புறமா அந்த தாளித்த கரண்டியிலே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, பையனுக்கு முட்டையும் சூப்பராக பொரித்து அவனோட டிஃபன் பாக்ஸு ப்ளஸ் அந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்குள்ளே எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வேலை முடிஞ்சிச்சுங்க. உங்களோட ரொட்டீன் எப்படி போச்சு அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஸ்டார்ட் லவ் யுவர் செல்ஃப், எவ்ரிதிங் வில் பி சேஞ்ச்.